எவ்ரிவன். இப்போ நம்ம எக்ஸலில் அட்வான்ஸ்டு VLOOKUP பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாலேருந்து ஒரு குறிப்பிட்ட நேம், ஏஜ் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த நேம்லேருந்து கண்ட்ரி வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு VLOOKUP. இதில் லுக்கப் வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டேபிள் அரே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ கொடுத்து டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணிக்கலாம். இப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பரில் இப்போ அரேயாக கொடுக்க போகிறோம். ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ், ஓப்பன் கர்லி ப்ராக்கெட். இப்போ நம்மளுக்கு இதில் வந்து நேம், ஏஜ், சிட்டி, கண்ட்ரிலாம் வந்து அடுத்தடுத்த காலமில் இருக்குது. செகண்ட் காலம், தேர்ட், 4, 5, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து காலம். இப்போ க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட். கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ், அதான் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை கொடுத்துட்டோம். ரேஞ்ச் லுக்கப் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ ஃபால்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். இப்போ என்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போது இது ஃபுல்லாக ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் D கொடுத்தோம்னா ஃபில் ஆகிடுச்சு. இதை ஆட்டோ ஃபிட் பண்ணிக்கலாம்.